அம்மன் கிட்ட வரம் வாங்குறதுனா சும்மா இல்லைங்க. வரலட்சுமி நோம்புக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையுமே பண்ணி வரலட்சுமி அம்மனை வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சி சுமங்கலி பெண்களுக்கு தேவையான ப்ளவுஸ் பீட்டு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூவுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி குலதெய்வம், வாராகி அம்மன், மகாலட்சுமி தயார்னு சொல்லிட்டு 3 தெய்வங்களை வந்துட்டு வீட்டில் வச்சு நான் அழைச்சிருந்தேங்க. அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷனோட வீடு வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு மங்களகரமான ஒளியோட நம்மளை வாழ்த்தி அந்த வாழ்த்தை நம்ம பெறுறதுக்கு அவ்வளோ ஒரு கொடுத்து வச்சுருக்கணுங்க. மகாலட்சுமி தயாரை ஒரு தடவை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டா வருஷமெல்லாம் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு உங்களை மென்மேலும் தான் வளர்த்தி கொண்டு போவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் உங்கள் வீடு. கண்டிப்பாக எல்லா செல்வங்களும் கிடச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க. நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு 5 வகையான சாப்பாடு பண்ணி விருந்தே வச்சுருந்தேங்க. ரொம்பவே வந்துட்டு அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வீடு. என்னோட வரலட்சுமி பூஜையில் 16 விளக்கு எறிகிறத பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சும்மா இல்லை. நான் வந்துட்டு அட்சய திருதியிலேருந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு விளக்காக ஏற்றி இன்றைக்கோட எனக்கு 16 விளக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுங்க. இன்றைக்கோட வரலட்சுமி தயாரை கூப்பிட்டு நான் வீட்டில் வச்சு அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை பண்ணால் மென்மேலும் வந்துட்டு வளர்ச்சி மட்டும் தானங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு வரலட்சுமி நோம்பை செலிப்ரேட் பண்ணுங்கள். டாடா, பாய்.